ஒரு ஊழியக்காரர் என்ன பண்றாருன்னா ஒரு 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 10-30 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 30 பேருக்கு மேலே தலையில கை வைக்கிறான். 30 பேரும் பொத்துன்னு கீழே விடுறான். பெண்கள் கீழே விடுறாளுங்க. ஆடை அலங்காரம் கூட ஆடை கூட சரியா இருக்க மாட்டேங்குது. உளுந்துக்குள்ள இருந்து பொருள்றாளுங்க. சீர்கட்டவளுங்க. ஒரு உணர்வு வேண்டாம், ஒரு உணர்வு வேண்டாம் உங்களுக்கெல்லாம். பரிசுத்தான அபிஷேகம் வந்தா இப்படிதான் உருளுவீங்களா? துணி கூட விளையாது உங்களுக்கு தெரியாது. முட்டாள் ஜனங்களே, உங்களுக்கு துணி கூட விளையாது தெரியாதா உங்களுக்கெல்லாம்? அவனும் உங்களை வச்சு வேடிக்கை காட்டி கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கு சிம்சோனை வச்சு வேடிக்கை காட்டினார்கள்ல, அதே மாதிரி உங்களை கொண்டு வேடிக்கை காட்டி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் போய் கூத்தாடுங்கள். இதெல்லாம் கூத்தாடும் கூட்டம். போய் கூத்தாடுங்கள். கர்த்தர் வரப்போகிறார், கர்த்தர் வரப்போகிறார். வார்த்தைகள் கடினமா இருக்கிறது. உனக்கு கேட்க இஷ்டமா இருந்தா கேளு, இல்லைன்னா மூடி வச்சுக்கிட்டு போயிரு. நீ கேட்காத. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த எச்சரிப்பான செய்தி உங்களை நோக்கி வரும் பொழுது, கேட்கும் பொழுது இருதயத்தில், உங்கள் இருதயத்தில் குத்தப்படணும் இந்த மெசேஜ். இந்த பாவத்தில் நீங்க இருக்கிறீங்களா? இருந்தீங்களா? உங்க இருதயத்தில் குத்தப்பட்டு இந்த மெசேஜை கேட்டு மனம் திரும்பணும். நான் இல்லாம எப்போதும்